ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆளுநர் தொடர்ச்சியாக ஒரு நிழல் அரசாங்கத்தை நிறுவ முயல்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமானப்படுத்துகிறார் அல்லது செயல்பட விடாமல் தடுக்கிறார். டெல்லி செய்யும் சூழ்ச்சிகளில் ஒன்று என்று உங்களை போன்ற ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸாக தொடர்ச்சியாக மாநில சுயாட்சிக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஆளுநர் முதலமைச்சரை சந்தித்து பேச வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவின் பேரில் பேசியிருக்கிறாரு. ஆளுநரும் முதலமைச்சரும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. என்ன அடுத்த கட்டம் என்ன போகும், என்ன மாதிரியான உரையாடல் நிகழ்ந்திருக்கும், அடுத்த கட்டம் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அதாவது பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு செயல்படாத ஆளுநரை, இல்ல அரசுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த ஆளுநரை உச்சநீதிமன்றம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க வைத்திருக்கிறது. முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்த அரசு தொடர்ந்த அந்த வழக்குடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த அனைத்து மசோதாக்களுக்கும் ஆளுநர் முடிவெடுப்பதற்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதாவது இந்த வழக்கு எப்படின்னா, இந்த 10 மசோதா இல்ல 20 மசோதாக்கு ஒப்புதல் தாங்கங்கிறது வழக்கு கிடையாது. அதாவது தொடர்ச்சியாக இதே போன்ற வேலையை அவர்கள் செய்யக்கூடாது, இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தணும். அந்த தீர்வு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திற்கு பயனளிக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த வழக்கு இருந்தது. அப்போ அதுல பார்ட் பை பார்ட்டா விவாதம் வரும் பொழுது, இதுவரை இத்தனை மசோதாக்கள் அனுப்பப்பட்டது, இதை முடிவெடுக்காம வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுங்க, ஒரு கால வரையறை, இதற்குள்ளாக ஆளுநர் முடிவெடுக்கணும் அப்படின்னு. அப்போ அதுவரை முடிவெடுக்காத ஆளுநர் என்ன பண்றாருன்னா, அன்றைய கேள்வி கேட்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில், கண்டனம் தெரிவிக்கிறது. உடனடியா நீங்க 20ஆம் தேதி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணணும், எத்தனை மசோதா வந்துச்சு, மசோதாவில் என்ன முடிவெடுத்தீர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு சொன்ன பிறகு 13ஆம் தேதி ஒரு 10 மசோதாவை திருப்பி அனுப்புறாரு. அப்போ உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி அந்த 10 மசோதாவும் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் அந்த வழக்கு மறுபடியும் வர்றதுக்குள்ள அரசும் நடவடிக்கை எடுத்து விட்டது. ஏன்னா இவர் பிளான் அனுப்பிட்டோம்னு சொல்றது இவருடைய வேலை இருந்தது. அப்ப அதற்குள்ள நாங்களும் அதை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி விட்டோம்னு அரசு சொல்லிச்சு. அந்த இடத்தில் உச்சநீதிமன்றம் மிக காட்டமாக ஆளுநரை கேள்வி எழுப்பியது. எப்படின்னா, நீங்க இந்த முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இத்தனை நாள் வேணுமா? இப்போ நீங்க திருப்பி தான் அனுப்புறீங்கன்னா அதை ஏன் முன்னரே செய்திருக்க கூடாது? அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு மசோதாவை அனுப்பிவிட்டு அரசு உச்சநீதிமன்றத்திற்கு வர வேண்டுமா? அதுவரை நீங்க காத்திருப்பீங்களா என்றெல்லாம் ஆளுநரை நோக்கி காட்டமாக கேள்விகளை எழுப்பியது. அதே போல ஒரு மசோதா முதல் முறை அனுப்பப்படும் போது ஆளுநருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, அந்த மசோதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா நிராகரிக்கணும், அதுதான் ஆப்ஷன். இல்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். 2ஆம் முறை அனுப்பப்படுகிற மசோதால அவர் குடியரசுத் தலைவர் போகவே முடியாது. 2ஆம் முறை மசோதா அது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு ஒரே ஆப்ஷன் தான், வேற ஆப்ஷனே கிடையாது. ஆக அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் எந்த அடிப்படையில் ஒன்றிய அரசுக்கு அனுப்புனீங்க அப்படிங்கிறத, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனீங்கிறதையும் ஒரு கேள்வியாக முன்வைத்தது. அப்போ அப்படி இருக்கும் பொழுதுதான் இது இப்படியே ஒரு மோதலாக போய்கொண்டிருக்க கூடாது. நீங்க ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியான அந்த அரசை முதல்வரை சந்தித்து பேசி இதுக்கு ஒரு சுமூக தீர்வை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலை வழங்கியது. அந்த வழிகாட்டுதலுக்கு பிறகு ஆனா அந்த வழக்கு அப்படியே தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு இன்னும். அப்போ வழிகாட்டுதலை வழங்கிய பிறகு ஆளுநர் மாளிகை என்ன பண்ணுதுன்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் ஆளுநர் முதல்வரை சந்திக்க விரும்புறாருன்னு ஒரு கடிதம் அனுப்புது. அப்போ அடுத்தபடியாக வரக்கூடிய அந்த வாய்தால இந்த கடிதம் மாநில அரசால் சொல்லப்படுது. அப்போ மீண்டும் உச்ச நீதிமன்றம் காட்டமா ஒரு கேள்வி எழுப்புது. ஏன் நீங்க பேச சொல்றத கூட நாங்க சொல்றதுனால, அதாவது எப்படி இருக்கும்னா, எனக்கு ஒருவரோட பேச விருப்பம் இல்லை, நீங்க என்னை வற்புறுத்துவதற்காக நான் பேசுறேன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இவர் சொன்னதுக்காக உங்கள்கிட்ட பேசணும், நீங்க வாங்கன்னு கூப்பிடுவேன். ஆக அப்படித்தான் அவருடைய அந்த கடிதம் இருந்தது. அப்போ மறுபடியும் உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு குட்டு வைக்குது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நீங்க அரசை அழைத்து பேசணும் அப்படின்னு. வெள்ள நிவாரண பணிகள் அந்த தாமதத்தின் காரணமாக அந்த சந்திப்பு 30ஆம் தேதி மாலை நடந்தது. யாருன்னா, இப்ப அரசினுடைய தரப்பில் அவை முன்னவர் துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர், அதே போல தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனவர், அதே போல தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, முதல்வருடைய செயலாளர் முருகானந்தம், இந்த குழு முதல்வர் தலைமையிலே சந்தித்து ஆளுநரோடு உரையாடி. இதுல என்னன்னா, அதில் மறுபடியும்னா இவங்க என்ன இதில் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் என்றால், அரசியல் சட்டப்படி ஆளுநர் செயல்படணும், இந்த 10 மசோதாவை மீண்டும் அனுப்பியது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினதை திரும்ப பெற வேண்டும், திரும்ப பெற்று ஒப்புதல் அளிக்கணும், அதே போல எல்லா மசோதாவுக்கும் உடனடியாக ஒப்புதல் அளிக்கணும்ன்ற மாதிரி இவர்கள் தங்களுடைய
வேண்டுகோளை முதல்வர் வந்து ஒரு கடிதமாகவே கொடுத்திருக்கிறார். ஏன்னா வந்து வாய்வழி உரையாடல்களை வந்து நாளைக்கு நீதிமன்றத்துல மறுபடியும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ நாளைக்கு நீதிமன்றத்தில் இவர் தாமதப்படுத்தினா நான் ஒரு ரெப்ரசன்டேஷன் என்ன ரெப்ரசன்டேஷன் இங்க கொடுத்துருக்கோங்கிற காப்பி நான் வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ண வேண்டியது. அதனால எழுத்துப்பூர்வ வேண்டுகோளாகவே முதல்வர் வந்து ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை தான் அவர்கள் உரையாடலின் போது வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல ஆளுநரும் வந்து இல்ல நான் கரெக்டா அதை வந்து பண்றேன், இனிமேல் வந்து நம்ம அடிக்கடி சந்திப்போம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆக இதற்கு பிறகு வந்து ஆளுநர் ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு நம்ம அடிக்கடி சந்திக்கலாம்னா. ஆமா ஆமா, ஏன்னா இது மக்கள் நலனுக்காக நாம் அடிக்கடி சந்தித்து பேசணும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அப்போ இது வந்து இந்த நிலைக்கு ஆளுநரை கொண்டு வந்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அந்த நடத்திய அந்த சட்ட போராட்டம் தான். அப்போ இவருக்கு வேறு வழி கிடையாது. அப்போ உச்சநீதிமன்றம் இந்த அளவுக்கு கொடுத்த பிறகும் இவரால் இதை செய்யாமல் இருக்க முடியாது. அந்த கட்டாயத்தின் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பாக்குறோம். இப்போ அந்த வேண்டுகோளில் அந்த உரையாடலில் அரசு வலியுறுத்திய அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரை 21 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அனுப்பப்பட்டிருக்கிறது, நிறைவேற்றப்படும். அந்த 21ல 20 மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க. ஒரே ஒரு மசோதாக்கு மட்டும்தான் இன்னும் முடிவெடுக்காமல் நிலுவையில் வைத்திருக்கிறார். அது என்னன்னா வேளாண் விளைபொருள் சட்ட முன்வடிவு. அதை தவிர எஞ்சிய 20 சட்ட முன்வடிவுகளும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த மீண்டும் அனுப்பப்பட்ட 10 மசோதாக்கள் உட்பட மொத்தம் 20. அடுத்து இன்னொரு இவங்களுடைய வேண்டுகோள்ல முக்கியமானது என்ன அப்படின்னா, அஇஅதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நீதிமன்றத்துக்கு சென்ற பிறகு என்ன செயல்பாடு செய்தீர்கள், என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அந்த அறிக்கை ஆக்ஷன் ரிப்போர்ட் கேட்ட பிறகு என்ன பண்றாங்கன்னா, அவசரமாக வந்து குட்கா ஊழல் வழக்குல வந்து அந்த சிபிஐ விசாரணைக்கு ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டது, அது சிபிஐ தான் விசாரிச்சு. அப்ப சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு அனுமதி கோரியது. முன்னாள் அமைச்சர்கள் பி.வி. ரமணா அதே போல டாக்டர் விஜயபாஸ்கர் இருவரின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு அனுமதி கோரிய கோப்பு வந்து நீண்ட நாளா இதே மாதிரி அவர்கிட்ட கிடப்புல இருக்கு. ஏன்னா அப்போ இந்த உத்தரவுக்கு பிறகு வந்து நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு அந்த மசோதாவுக்கு மட்டும் ஒப்புதல் தர்றார். இன்னும் 2 அமைச்சர்கள் மீதான மசோதாக்கள், அதாவது கே.சி. வீரமணி அவர் மசோதா வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ன்ற கோப்பு போய் 15 மாதங்களாக இன்னும் அவர்கிட்ட கிடப்புல இருக்கு. அதே போல வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் சேர்ந்தவர். அப்ப அவருக்கு மீதான ஊழல் நடவடிக்கை கோப்பு பாத்தீங்கன்னா 7 மாதங்களாக நிலுவையில் இருக்கிறது. இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சின்னு சொல்லப்படக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல அவங்க வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டு அதன் முடிவில் வந்து வழக்கு பதிவு செய்வதற்கான அந்த கோப்புகள். அப்போ நீங்க ஒரு திமுக அமைச்சர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, அதுவும் பழைய ஊழல் குற்றச்சாட்டில் கைதாகிறார், வழக்கு முடித்து வைக்கப்பட்ட வழக்கு, அதுக்கு வந்து நீங்க உடனடியாக அமைச்சர் எப்படி இதா இருக்கலாம், அமைச்சரவையை வந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டவர் இதே ஆளுநர். ஆனா உடனே 2-3 மணி நேரத்தில் இதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என்று தெரிந்து கொண்டு அந்த அறிவிப்பை நிறுத்தி விட்டார். இன்றைய தினம் வரைக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராகத்தான் தொடர்கிறார். ஆனா அப்போ வந்து நேர்மையாக போல தன்னை காட்டிக்கொண்டவர் என்ன பண்ணணும், இதே ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா 15 மாதங்கள் 7 மாதங்கள் ஆன பிறகு கூட நடவடிக்கை எடுக்கல. அப்ப அதையும் வந்து இந்த குழு வந்து சுட்டி காட்டி இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா அண்ணா எப்போதுமே பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிறை நன்னடத்தையில இருக்கக்கூடிய சிறை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வார். அதே போல வந்து இப்போ அண்ணாவினுடைய 115வது பிறந்த நாளை ஒட்டி ஒரு 119 பேரை விடுதலை செய்வதற்கான கோப்புகள் வந்து போயிருக்கிறது. அதுல வந்து இதுவரை 70 பேருக்கான கோப்புகள் மீது தான் ஆளுநர் நடவடிக்கை எடுத்திருக்கார். அதுல 68 பேர் வந்து விடுதலை செய்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். 2 பேர் விடுதலைக்கு வந்து ஒப்புதல் தரல. எஞ்சிய 49 பேரினுடைய அந்த தொடர்பான கோப்புகளில் நடவடிக்கை எடுக்காமல் நிலுவையில் வைத்திருக்கிறார். இந்த 40 முடிவெடுக்காமல் இருப்பதிலே பெரும்பாலானவர்கள் யாருன்னா இஸ்லாமிய சிறை கைதிகள், நீண்ட காலமாக சிறையிலே வாடுகிறவர். இது வந்து அதிமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாம இப்போதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்கான கோப்பு போயிருக்கு. ஆனாலும் கூட அதை ஒருவேளை இது இன்னும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிறுபான்மையினர் மத்தியில ஆதரவு பெருகிவிடும் அப்படின்னு நினைக்கிறதுனாலயே என்னமோ இதை வந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காரு ஆளுநர். அப்போ அதையும் வந்து இந்த சந்திப்பிலே வலியுறுத்தி இருக்கிறார். அதே போல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துல பாத்தீங்கன்னா 11 உறுப்பினர்கள் இருக்கணும். இப்போது வரைக்கும் 4 உறுப்பினர்களாகத்தான் இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இருக்கு. 7 உறுப்பினர்களை நியமிப்பதற்கான கோப்புகள் அனுப்பப்பட்டிருக்கு, அதுவும் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கு. ஆக இதெல்லாம் வந்து மிக முக்கியமான நடவடிக்கைகள். இதையெல்லாம் ஏன்னா இதுதான் நம்ம கோர்ட்லயும் கொடுத்துருக்கோம்.
அப்போ நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயத்த இப்போ அவர்கிட்ட பேச்சுவார்த்தையின் மூலமாக மீண்டும் விளக்கி இருக்கிறார். அப்போ அது தொடர்பான அந்த எழுத்துப்பூர்வ வேண்டுகோளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுல மறுபடியும் இவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய ஆண்டு விடுமுறை காலம். இப்போ 2ஆம் தேதி நாளைக்கு பிறகு வந்து மீண்டும் உச்சநீதிமன்றம் தொடங்குகிற போது அடுத்து இந்த வழக்கு மீண்டும் என்னைக்கு பட்டியலிடப்படுதோ அப்போ வந்து இந்த பேச்சுவார்த்தையை பற்றி அரசும் விளக்கும், ஆளுநர் தரப்பும் எடுத்து சொல்லுவாங்க என்ன முடிவு எடுக்க போறாரு. இல்ல ஒருவேளை சந்தித்து பேசியதன் அடிப்படையிலே கூட நீதிமன்றம் செல்வதற்கு முன்பாக மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு வருவதற்கு முன்பாக கூட இந்த கோப்புகளில் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலாம். இல்ல இவர் தொடர்ந்து இதே போலதான் இருக்கார் அப்படின்னா அவர் நீதிமன்றம் வழக்கு பட்டியலுக்கு வரும் பொழுது கூட இதே மாதிரி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த சந்திப்பில் என்ன மாதிரியான வேண்டுகோள் வைக்கப்பட்டது, என்ன உரையாடலில் இந்த அம்சங்கள் என்ன என்பதை அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து உச்சநீதிமன்றத்தை விளக்கி சொல்லுவார். அதற்கு பிறகும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்கான விளக்கத்தை ஆளுநர் தரப்பு தரணும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவில் இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுதான் ஆக வேண்டும். அது ஏற்கனவே ஆளுநரிடம் மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே வந்து இது அவரா செய்யறாரா, இல்லை என்று சொன்னால் அவர்களே செய்வார்கள். அதுதான் இதுல இறுதி கட்டம்ங்கிறது. அதுதான் இறுதி வரைக்கும் ஆளுநர் செய்யலைன்னா அதை வந்து ஆளுநருடைய அந்த அதிகாரத்தை உச்சநீதிமன்றமே கையில எடுத்து அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கும். இது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா அதற்கு ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே இருந்த பேரறிவாளன் அவர்களுடைய விடுதலைக்கு வந்து அமைச்சரவை ஒப்புதல் தருது. ஆளுநர் நீண்ட காலதாமதத்தை ஏற்படுத்துறார், ஒப்புதலை தரல. வேறு வழியின்றி அது உச்சநீதிமன்றத்திற்கு போன பிறகு உச்சநீதிமன்றமே அதை வந்து இன்ஆர்டினேட் டிலே அப்படின்னு சொல்லி ஒரு பதத்தை பயன்படுத்தியது. அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத காலதாமதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அதுல சொல்லுச்சு. ஆக இதற்கு பிறகு ஆளுநர் முடிவெடுப்பார்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நாங்களே சொல்றோம் பேரறிவாளனை விடுதலை செய்யலாம் என்று சொல்லி அவருடைய அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் கையிலே எடுத்து அறிவித்தது. ஆக அதே போல ஒரு நிலை வந்து இப்போதும் வர வேண்டிய நிலை வரும், இவர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் இறுதியாக. ஆனால் அதோடு இந்த வழக்கு நின்று விடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு நாளைக்கு நாம் அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு இதே நிலைமை வரக்கூடாது. அப்போ அந்த மசோதாக்களுக்கான கால வரையறை என்ன அப்படிங்கிறத முடிவு செய்வதுதான் இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பாகும். இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்புங்கிறீங்க. இப்போ இந்த சந்திப்பின் மூலம் ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை, இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கை, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுப்பதற்கான அனுமதி, அதுபோல மசோதாக்கள், இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இப்போ என்ன லெவல் பார்த்தேன் அப்படின்னா RN ரவி வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வடிவேலுடைய நகைச்சுவை, அதை போலத்தான் இருக்கிறார். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நான் நிறுத்தி வைத்தாலே அது நிராகரிக்கப்பட்டதாக அர்த்தம்னு பேட்டி கொடுத்தார் அப்படின்னு எல்லாத்துக்கும் பதிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு நீதிமன்றத்தை வந்து வந்த பிறகு வந்து வேறு வழி இல்லைன்னு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார். ஏன்னா நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டார், உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம், ஆளுநர் என்பவர் ஒரு பெயரளவிற்கு அதற்கான பொறுப்பாளர், அவ்வளவுதான், அவர் வந்து முழு முடிவை எடுப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறத சொல்லிவிட்டது. ஆனா இருந்தாலும் கூட இவர் வந்து தன்னை ஒரு பெரும் அதிகாரம் பெற்ற அவராகவே நினைத்து கொண்டு இது மாதிரியான வேலையெல்லாம் செய்யறார். அப்போ கண்டிப்பாக இதற்கு மேலும் அவர் செய்ய முடியாது. ஏன்னா மீண்டும் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கு. நான் முன்னர் குறிப்பிட்டதை போல நடவடிக்கை எடுக்காம இருந்து ஒரு 10 இதை வந்து அங்கே அனுப்பின உடனே நடவடிக்கை எடுத்துட்டதா காமிச்சு தப்பிச்சலாம் நினைச்சார். அது அவருக்கு பேக் ஃபயர் தான் ஆச்சு. அப்ப இந்த நடவடிக்கையை ஏன் எத்தனை நாளா எடுக்கலன்ற கேள்வி வந்தது. அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுது முதல்வரை கூப்பிட்டு பேசுங்க. அப்போ முதல்வரோடு பேசி இருக்கிறார். அப்போ பேசிய பிறகு நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டிப்பாக அடுத்து வழக்கு வரும்பொழுது அதற்கு ஆளுநர் பதில் சொல்லிதான் ஆகும். நான் இப்போ முதல்வரை கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் ஏன் பண்ணலைன்னா அப்போ அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் அவர் கொடுக்கணும். இப்போ நான் முதல்வர் கூறிய கருத்து வந்து எனக்கு ஏற்படுறதா இல்லை, நான் இந்தந்த சந்தேகங்களை முன்வைத்தேன், அதற்கு வந்து அரசு தரப்பில் வந்தவர்கள் வந்து முறையான பதில் அளிக்கல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா, ஆன்லைன் ரம்மியை தடை செய்கிற மசோதாவின் போது இதே மாதிரிதான் இழுத்தடிச்சார். சட்ட அமைச்சர் ரகுபதி நேரடியா போய் பார்த்தார், சட்டத்துறை செயலாளர் போய் பார்த்தார். அப்போ வந்து அவர் இது தொடர்பாக என்னென்ன வினாக்கள் எழுப்பினாரோ அதற்கு இந்த குழு சரியான பதிலை அளித்தது. ஆனா அதே இது வந்து இந்த 10 மசோதாக்கள் பண்ணும் பொழுது அவர் எந்த குறிப்புமே போட்டு அனுப்பல. இப்ப இந்த குறிப்புகளில் எனக்கு ஏதாவது ஒரு இது இருக்கு, இதை எப்படி நீங்க பண்ண முடியும், பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏன் நீங்க வாய்ப்பு இல்லாத ஒன்றை செய்கிறீர்கள், இப்படிலாம் நோட் போட்டு திருப்பி அனுப்பலாம். இன்ன காரணத்துக்கான அந்த மசோதாவை வந்து
பண்ணணும். அவர் எதுவுமே அதுல போடல. ஐ வித்ஹோல்ட் அக்சென்ட் அப்படின்னு மட்டும்தான் போட்டார். நான் வந்து இதை வந்து ஒப்புதலை நிறுத்தி வைக்கிறேன்னு மட்டும்தான் போட்டு அதை திருப்பி அனுப்புனாரே தவிர எந்த காரணமும் இல்லை. அதனாலதான் அந்த மசோதா அப்படியே திருப்பி நிறைவேற்றப்படும். இப்போ ஒரு கேள்வி எழுப்பினாதான் பதில் அதற்கு தர முடியும். இப்ப நீங்க காரணமே சொல்லாம அனுப்பும் பொழுது மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆக இப்போ இதே மாதிரி ஒரு செயலை இப்போது செய்தால் மீண்டும் அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணுவார்னா, இப்ப இதுக்குள்ள ஏதாவது ஒன்று அவருக்கு லைட்டரா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதை வைத்து நான் ஏதோ 4 விஷயம் பண்ணிட்டேன். இப்ப இவ்வளவு ரிக்வெஸ்ட் இருக்கு. இப்போ வந்து அவையில வந்து நான் இதை நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில மசோதாக்களையோ இல்ல ஒரு சில கோப்புகளையோ மட்டும் கையெழுத்திட்டு அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது ஒரு வகை. ஆனா அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட பெருங்கோபத்துக்கு ஆளாக வேண்டியது. அப்போ அதுல ஏதாவது ஒரு சில நடவடிக்கைகளை மட்டும் எடுத்துட்டு நான் இது கேட்டதுல எனக்கு இதுக்கு மட்டும் திருப்தி ஏற்பட்டது, நான் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன், இப்போ இந்த இதுல வந்து எனக்கு இன்னும் கிளாரிபிகேஷன் இருக்கு என்பதை போல ஏதாவது ஒன்றை சொல்லி உச்சநீதிமன்றத்தை சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு அவர் போகலாம். இப்போ இவங்க இதெல்லாம் ஏன் தாமதப்படுத்துறாருன்னா, ஒரு உதாரணத்துக்கு இவங்க வந்து ஒரு பொது புத்தியில் இருக்கவர்களை எப்படி பேச வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ திமுக ஆட்சி வந்துருச்சு. ஆனா அதிமுக ஆட்சியினுடைய ஏன்னா இந்த கடைசி 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சி எவ்வளவு ஊழல்கள் நடைபெற்றதுங்கிறது மக்கள் மத்தியில எல்லாருக்குமே பப்ளிக்கா தெரியும். ஆனால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. காரணம் என்ன? இப்போ ஒண்ணும் இல்லை, அவங்க 2 பேரே இப்போ மீண்டும் நம்ம வடிவேலு காமெடி தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு வடிவேல் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வருவாங்க, கவுண்டமணியும் செந்திலும் மாத்தி மாத்தி புகழ்ந்து பேசிக்கிறாங்க 2 பேரும். அத மாதிரி ஓபிஎஸ் சொல்றாரு, நான் உண்மையை பேசினா இபிஎஸ் ஜெயிலுக்கு போவான்றாரு, இபிஎஸ் உண்மையை பேசினா ஓபிஎஸ் ஜெயிலுக்கு போவான்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் வெளியே தான் இருக்காங்க. ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் மீது குறி வைக்கப்படுகிறது. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, ஆளுநர் வந்து ஒப்புதல் தர மறுக்கிறார். அப்ப நடவடிக்கை எடுக்க முடியல. அப்ப பொதுமக்களிடம் என்ன பேச வைக்கிறாங்கன்னா, இவங்க இந்த ஆட்சி வந்து வீக்கான ஆட்சி, அதிமுக அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க முடியல, இல்ல இவங்களே உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ இதை போல ஒரு பொது பார்வை இந்த அரசின் மீது விழ வேண்டும், இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவர்களுக்கு பின்னால் இருக்கிறதோ அப்படின்ற ஐயப்பாடெல்லாம் நமக்கு இருக்கு. ஆக அதன் காரணமா தான் அதிமுக அமைச்சர்கள் மீதான கோப்பை வந்து தாமதப்படுத்துறாரு. இல்ல அந்த கையில வைத்துக் கொண்டு ஒரு நாடாளுமன்ற நேரத்துல தேர்தல் நேரத்துல பாஜக கூட்டணிக்கு அவர்களை வரவேற்பதற்கு இது ஒரு ஆயுதமா இருக்கும் என்றெல்லாம் கூட அவர்கள் யோசிக்கலாம். ஏன்னா இப்போது கூட எடப்பாடி அவர்கள் கூட ஜெயக்குமார் உட்பட மாஜி மந்திரிகள், நீங்கள் குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடன் ஒரு அவசரமாக ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காருங்கிற மாதிரி வெப்சைட் இணையதளங்களில் சில செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக வந்து என்னடா சிஎம்மும் ஆளுநரும் சந்திச்சிருக்கிறாங்க, பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு வேற அறிவிச்சிருக்கிறோம், இந்த நேரத்தில் சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மேலே உரையாடல் அதிகமாக இருந்திருக்கு, அதனால கொஞ்சம் பதறி இருக்கிறாங்க, என்ன செய்யலான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வழக்குகளுடைய தொடர்ச்சி. ஏன்னா இப்போ இந்த வழக்கை தொடங்குவதற்கு தான் அனுமதி. தொடங்கிட்டா தான் எல்லாமே ஏற்கனவே சோதனை பண்ணியிருக்காங்க, ஆதாரங்கள் இருக்கிறது, வழக்கு வந்து விறுவிறுன்னு வேகம் அடைஞ்சிடும். அப்போ அதை கண்டு அவர்களுக்கான அந்த பயமும் பதட்டமும்ன்றது கண்டிப்பா அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆளுநர் ஸ்டாலின் சந்திப்பு, அதாவது ஒரு முதலமைச்சரும் ஆளுநரும் சந்திக்கிறது இவ்வளோ பெரிய செய்தி கிடையாது. ஆனால் என்ன மாதிரியான சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் சொல்லி சந்திக்கிறார்களுங்கிறப்ப அது ஒரு விவாதம் ஆகுது. ஆனால் அப்படி ஒரு விவாதம் ஆக்குனது யார், கோரிக்கை வைக்கும் போதெல்லாம் தள்ளி வைத்தது யார் அப்படிங்கிற விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த நேரத்தில் முதலமைச்சர் என்னெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறார் என்பதை சொன்னீங்க. அவர் முதலமைச்சர் வைத்த கோரிக்கைகள் இது எடப்பாடி டீமை பதற வைக்குதா, இல்லை அடுத்து வேறு என்னென்ன விஷயங்கள் செய்வாங்கங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எப்படினாலும் எடப்பாடி டீமில் ஒரு ரகசிய மீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்திருக்கு. பார்ப்போம் ஆளுநர் அடுத்த கட்டம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா ஆளுநரே கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கூட நடந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது தான். இல்லை சட்ட ரீதியான போராட்டத்தை இன்னும் தொடர வேண்டியது இருக்கா அப்படிங்கிறத அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் தீர்மானிக்கும். இந்த சந்திப்பு யாரால் நிகழப்பட்டது, என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டது, அடுத்து என்ன நிகழும் என்பதை ஒரு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பகுப்பாய்வு செய்து நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்காக தந்திருக்கீங்க. மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.